ஓம் சாய்ராம். நேற்று செவ்வாய்க்கிழமையோடு சேர்த்து பஞ்சமி வந்தது. அதுவும் நாக பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானோடு சேர்த்து அம்பாள் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். ஸோ நான் வாராகி வழிபாடும் சேர்த்து பண்ணியிருந்தேன். எப்பயுமே வாராகி தேவிக்கு நான் செவ்வாய்க்கிழமையில் முருகனோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணுவேன். நேற்று பால் அபிஷேகத்தோடு சேர்த்துட்டு பழம் அதையும் ஜூஸ் மாதிரி பண்ணி அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அம்பாளுக்குரிய எளிய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி நான் நிவேதனம் பூஜை இதெல்லாமே பண்ணியிருந்தேன். முருகனுக்கு எப்பயுமே நான் வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது போடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் இந்த மாதிரியான முறையில் போடுறேன். அதாவது சந்தனம், மஞ்சள் இது ரெண்டையுமே தண்ணீர்லேயோ அல்லது பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் ஓம்னு எழுதி குங்குமம் போட்டு வச்சுக்கணும். வெற்றிலையில் நீங்கள் அதே அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு சரவண பவ அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதணும். ஸோ எழுதிட்டு குங்குமம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த விளக்கை வெற்றிலை காம்பை போட்டுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. ஸோ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற வழிபாடு மாதிரி இல்லாமல் இது மாதிரி வழிபாடு பண்ணும்போது முருகனோட அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வேண்டுதலும் நீங்கள் மனதார முருகப்பெருமான்கிட்ட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அம்பாள் வாராகி தேவியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பஞ்சமி நாட்கள் மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையும் அம்பாளை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, நோய்கள் இது எல்லாமே நீங்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே நமக்கு அம்பாள் கொடுப்பாங்க. உடனே இருந்து நம்ம எப்பயுமே அம்பாள் பாதுகாப்பாங்க. இந்த விசேஷமான நாளில் நான் செஞ்ச பூஜையை பார்த்துருப்பீங்க.